கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பல காரியங்களுக்காக காத்திருக்கலாம். திருமணமாகவில்லையே, குழந்தை பிறக்கவில்லையே, எனக்கு சொந்த வீடு இல்லையே, இந்த மாதிரி வேலை இல்லையே, வருமானம் இல்லையேன்னு காத்திருக்கலாம். ஆனால் சீக்கிரத்திலே கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப் போகிறார். இந்த கதையோட கூடிய தேவ வசனத்தினுடைய ஆண்டவர் விளக்கத்தையும் நாம் தியானம் பண்ணுவோமாக. அப்படியாக ஒரு விவசாயி வாத்து வளர்த்து கொண்டிருந்தார். அந்த வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வாத்து சில முட்டைகள்லாம் போட்டுச்சு. அதோட குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு குஞ்சு மாத்திரம் ரொம்ப அப்படியே நோஞ்சா மாதிரி ஒல்லியாக அப்படியே முடியெல்லாம் முளைக்காமல் ஒரு பரிதாபமாக இருந்துச்சு. மீதி இருக்கிற ஒரு 10 குஞ்செல்லாம் சேர்ந்து இதை ரொம்ப கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது கிட்டக்கே அண்டை விடலை. அதனுடைய தாய் கூட பார்த்திங்கன்னா அந்த குஞ்சை அதிகமாக நேசிக்கலை. என்னடா இது இப்படி பிறந்திருக்கே அப்படின்ட்டு முடியெல்லாம் கருப்பாக அப்படியே முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளடைவில் வளர 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 பார்த்திங்கன்னா அதனுடைய முடியெல்லாம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல ஒயிட்டில் வருது, வெள்ளை கலரில் வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நாளடைவில் நல்ல பியூர் ஒயிட்டாக வந்து நல்ல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, சுத்தமாக பறந்து அங்கே போகிறது இங்கே வருது வந்துச்சு. அப்போ இந்த கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணதெல்லாம் பார்த்து, என்னடா அது நம்மளோட இருந்த இந்த வாத்து இது இப்படி பறக்க ஆரம்பிக்குதே அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளில் கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணி இதில் அற்பமாக நினச்ச அந்த வாத்தெல்லாம் எப்படி அண்ணாந்து பார்த்துச்சு, நம்மளை விட உயரமாக பறக்குதே அப்படின்னுச்சு. ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விவசாயி அந்த குஞ்சுகளெல்லாம் அந்த முட்டையெல்லாம் வாத்து முட்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அன்னப்பறவை வந்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு முட்டையை போட்டுட்டு போயிடுச்சு. அந்த வாத்து முட்டையோடு சேர்ந்து தான் இந்த அன்னப்பறவை முட்டையும் அது குஞ்சு பொறிச்சு, அந்த வாத்து இந்த முட்டையை குஞ்சு பொறிச்சு வளர்ந்தது. அந்த வாத்தோடு சேர்ந்து இந்த அன்னப்பறவையும் அப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்ததுனால முடிவில் அது வெள்ளையாகி நல்லா பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி தான் சில காரியத்துக்காக நம்ம காத்திருப்போம். ஆனால் சில நேரங்களில் எல்லாரும் நம்மளை அற்பமாக நினைப்பாங்க. தாவீது அப்படி தான் சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். அப்போ சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்றால், சிறுமையானவன் என்றால் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அற்பமாக எண்ணப்பட்டவன். ஸோ அந்த இடத்துல என் தாயும் என் தகப்பனும் என்னை மறந்தார்கள், என் சகோதரர்கள் என்னை வேற்று மனுஷர்களைப் போல என்னை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் தாவீது இல்லை. ஆனால் சாமுவேல் போய் அங்கே ஆண்டவர் அவனை ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. போய் தாவீதுங்கிற ஒரு பையனை அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் அவனை கூப்பிட்டு, சாமுவேல் ஈசாயை கூப்பிட்டு கேட்குற, உனக்கு பிள்ளைகள் விழதானா? இல்லை, இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அற்பமாக என்ன இடத்துல அவனை கர்த்தர் அபிஷேகத்தை நடத்தினார். அப்பா ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு வா சொன்னார். அந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து அவனை ரொம்ப கேவலமாக நினச்சாங்க, அற்பமாக நினச்சாங்க. ஆனால் அதே யுத்தத்தில் தாவீது கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று நிரூபித்து காட்டினான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் தாவீதை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சார். அவன் 2வது முறையை அபிஷேகம் பண்ணார், 3வது முறையை அபிஷேகம் பண்ணார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி தேவன் ஆசீர்வதிப்பார். காத்திருக்கிறீங்களா? கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த அன்னப்பறவையை யாரெல்லாம் கேவலமாக நினச்சாங்களோ அது உயர்ந்து பறந்தது போல் நீங்களும் நல்ல பறக்கக்கூடிய அனுபவம் உள்ள சூழ்நிலை உருவாக்கி தருவார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. இதுவரை நடத்தின கர்த்தர் இனி நடத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற காலத்தில் துணையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.